அத்தியாயம் 112. தன் செவ்விதழை சிறை செய்தவனை முடிந்த அளவுக்கு பலத்தை கொடுத்தும் ரம்யாவால் விலக்கித் தள்ள முடியவில்லை. அவள் கற்றுக்கொண்ட தற்காப்புக்களை வீண் போனதா, இல்லை அவன் அவளை விட பலமாகி போனானா என்று தெரியவில்லை. பின் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டாள் ரம்யா. கவின் 2 அடி பின்னால் போய் நின்றவன் தன் கட்டை விரல் கொண்டு அவன் செவ்விதழை மெல்ல துடைத்து கொண்டான். அவள் உமிழ்நீர் அவன் உதட்டோரம் முட்டியிருந்தது. ரம்யா கடும் கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்தாள். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை கிஸ் பண்ணிருப்பீங்க, யூ பொறுக்கி ராஸ்கல் என்று அவள் கையை ஓங்கிக் கொண்டு வர, பட்டென்று அவள் ஓங்கிய கரத்தை அப்படியே பிடித்து கொண்டான் கவின். வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங்? நான் உன் முதலாளி, என்னவே அடிக்க வரியா? அவள் பார்த்த கவின் போல் இல்லாமல் கண்கள் சிவக்க கேட்டவனை கண்டு ரம்யா ஒரு நொடி மிரண்டு விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். கிஸ் பண்ணா அடிக்காம கொஞ்சுவாங்களா? கிஸ்ஸா என்றவனின் இதழ் நக்கலாக விரைந்தது. சே அகைன், நான் உன்னை கிஸ் பண்ணனா என்று ஏதோ பெரும் காமெடியை கேட்டது போல சிரித்தவன் அவளை நக்கல் பார்வை பார்த்தான். நான் தொட முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? கேவலம் என்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்கார பொண்ணு நீ. நான் உனக்கு கிஸ் பண்ணனா? ரம்யாவுக்கு ஒரு நொடி என்ன நடந்ததென ஒன்றும் புரியவில்லை. அவன் முத்தமிட்டது போலதான் இருந்தது. இல்ல, நீங்க என்று தடுமாறி சொன்னவள் இதழை வருடி பார்த்தாள். கவின் அவள் முன் சுடக்கிட்டான். ரம்யா விருட்டென திரும்பி பார்த்தாள். மறுபடியும் உங்ககிட்ட விழ நான் பழைய கவின்னு நினைச்சியா? ரம்யா சிலை போல் நின்றாள். அவன் செத்துட்டாண்டி. அவன் வார்த்தைகள் கம்பீரமாய் வந்து விழுந்த போதும் அது அவனை எவ்வளவு உடைத்திருக்கும் என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ரம்யா உள்ளுக்குள் உடைந்தாள். மனமுவந்து காதலித்தவனை வேண்டுமென்றே காயப்படுத்துவது எவ்வளவு வலிக்கும் என்று அவளுக்குத்தான் தெரியும். இங்க பாரு, என்ன பாரு என்று அவள் தாடை வலிக்கும்படி பிடித்தவன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மோசமான ஒருத்தி நீதான். நீ கேவலமானவடி. ரம்யா அமைதியாக நின்றாள். நீ எனக்கு பண்ணதுக்கெல்லாம் நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேணாமா என்று அந்த மேசை மீதிருந்த பேப்பர் வெயிட்டை சுழற்றியவன் அவளை நக்கல் தோரணையுடன் பார்க்க, அதே சமயம் விக்ரமன் ஜூஸ் வாங்கி கொண்டு உள்ளே வந்தான். மிஸ்டர் விக்ரமன். சொல்லுங்க சார். இங்கே வேலை பார்க்குற எல்லா லேபர்ஸையும் உடனே வர சொல்லுங்க, நான் பேசணும். விக்ரமன் உடனே அனைவரையும் ஒன்று திரட்டி விட்டான். ரம்யா அமைதியாக யோசனை வயப்பட்டாள். என்ன மேனேஜர் மேடம், யோசனையா இருக்கீங்க? விக்ரமன் சத்தமில்லாமல் கேட்டான். ஒன்னும் இல்லை என்றவளுக்கு இனி எப்படி இவனிடம் தாக்கு பிடிப்பது என்பதுதான் பெரிய கேள்வியாக இருந்தது. தமிழ் காலேஜ் விட்டு வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சாலை ஓரமாய் அந்த அப்பாவி பெண் மலர் மட்டும் நிற்பதை கவனித்தாள். ஏனோ அவளை பார்க்கும் பொழுது அவளுக்கு தன்னை பார்ப்பது போலவே ஒரு உணர்வு. வண்டியை நிறுத்தலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் மெல்ல வண்டியை அவள் பக்கமாய் நிறுத்தினாள். அவள் முகமே வாடி போயிருந்தது. மலர். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். எங்க போனோம்? ஹாஸ்டல் மேம். வா, நான் ட்ராப் பண்றேன். இருக்கட்டும் மேம், பஸ் வரும். அது லேட் ஆகும். தனியா எப்படி நிப்ப? வா. மலர் அமரலாம் என்று ஒரு எட்டு எடுத்து வைக்க, திடீரென்று அவர்களை இடிப்பது போல வந்து நின்றது ஒரு 615 பைக் ஒன்று. பைக்கில் ஹெல்மெட் கூட போடாமல் நக்கலாய் அமர்ந்திருந்தான் ராஜா. ஹாய் செல்லம், நீ இங்கே தான் இருக்கியா? சரி வா போலாம் என்று அவன் பின் சீட்டை காட்ட, மலர் கண்கள் பயத்தில் விரிந்தது. அதை தமிழும் கவனிக்கத்தான் செய்தாள். நான் அந்த பக்கமாக தான் போறேன் ராஜா, ஸோ நானே ட்ராப் பண்றேன். தமிழ் அமைதியாக சொல்ல ராஜா சிரித்தான். உங்களுக்கு பெரிய மனசு தான் மேம், பட் நாங்கள் லவ்வர்ஸ். அவ எனக்காக தான் வெயிட் பண்றா. என்ன மலர், அப்படித்தானே என்றவன் தாடையை தடவியபடி ஒரு கர்ஜனையான குரலில் கேட்டான் என்று சொல்வதை விட மிரட்டினான் என்று சொன்னால் சரியாக இருக்கும்.
மலர் பயத்தில் எச்சில் விழுங்கினாள். மலர், அவ சொல்றது உண்மையா? தமிழ் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டாள். மலர் கண்கள் கலங்கும் நிலையில் இருந்தது. இல்லை என கத்தி சொல்ல நினைத்தாலும் ராஜாவின் பார்வை அவளை மிரட்டியது. சொல் என்பதை போல் அவளை எரிக்கும் பார்வை பார்த்தான். என்ன மலர், ஆமான்னு சொல்லு. அவள் கையை பிடித்து இறுக்கினான். மலரின் தலை அதனாலே பயத்தில் ஆமா என்று ஆடியது. தமிழுக்கு அது நம்பும்படியாக இல்லை. என்னவோ தவறாக இருப்பதை அவள் மனம் உணர்ந்தாலும் அவர்கள் டீனேஜ். அவர்கள் யாருடன் செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்யும் உரிமை அவர்களுக்கு உண்டு. ஆகவே தமிழ் அங்கிருந்து கிளம்பினாள். அதுவரை அமைதியாக இருந்த ராஜா பார்வை இப்பொழுது மாறியது. கண்கள் சிவக்க மலர் கையை அழுத்தி பிடித்தான். என்னடி யோசிக்கிற? நம்ம லவ்வர்ஸ் தானே? அவள் கை சிவக்கும் அளவுக்கு அழுத்தி பிடித்தான். மலர் கண் கலங்கியபடி ஆமாவென்றாள். ராஜா இதழ் இப்பொழுது மெல்ல விரிந்தது. குட். அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வ. எங்க கூப்பிட்டாலும் கேள்வி கேட்காம வருவதானே? அவள் அமைதியாக இருந்தாள். லவ் பண்றதானே? அவள் மிரட்சியுடன் ஆமாவென்றாள். அப்ப ஏறு. எங்க? சற்று தயங்கியபடி கேட்டவளை கண்டு அவன் புருவம் உயர்ந்தது. இப்பதானே சொன்னேன் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஏறு என்றான் கட்டளையாக. அவன் எங்கே அழைத்து செல்லப் போகிறான் என தெரியாமல் பயந்தபடி அவன் பின்னே ஏறி அமர்ந்தாள் மலர். வண்டி ஜெட் வேகத்தில் அங்கிருந்து கிளம்பியது. மினிஸ்டர் சற்று பதட்டமாகவே இருந்தார். ராவணன் எதையும் சொல்ல மாட்டான். சொன்னால் அதை செய்யாமல் இருக்க மாட்டான். அவர் உடனே மகனுக்கு அழைப்பு விட்டார். அந்த பக்கம் அழைப்பு போனதை தவிர சந்தோஷ் அவர் அழைப்பை எடுக்கவே இல்லை. மினிஸ்டர் கொஞ்சம் பதட்டம் அடைந்தார். அவர் ஆட்களை அழைத்தார். சந்தோஷங்களா? ஐயா, தம்பி கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்பி போனாரு. மினிஸ்டர் கோபமாய் கத்தினார். அவனை எங்கேயும் விடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்குடா விட்டீங்க? ஐயா, நாங்க சொன்னோம், ஆனா தம்பி கேட்கல என அவர்கள் தலையை சொரிய மினிஸ்டர் பதட்டமாய் அங்கும் இங்கும் நடந்தார். அவர் ஆட்களை தேட சொல்லி அனுப்பினார். ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் மகன் எண்ணுக்கு அழைத்தார். அந்த பக்கம் இப்பொழுது போன் எடுக்கப்பட்டது. சந்தோஷ், எங்க பாருங்க? எத்தனை தடவை சொன்ன வெளியே போகாத, அந்த ராவணன் கையில சிக்கிருவனு. நீ எங்க இருந்தாலும் அங்கே இரு, பசங்களை அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அந்த ராவணன் கையில நீ சிக்கிரவே கூடாது என இவர் மூச்சு விடாமல் பேச அந்த பக்கம் பெரும் அமைதி. சந்தோஷ், சந்தோஷ். இவர் குரலில் சத்தம் குறைந்து அவர் உடல் வேர்த்தது. அந்த பக்கம் நிசப்தத்தை கலைத்தது ஒரு சத்தம். உன் பையன் வெளியே வந்திருக்கவே கூடாது மினிஸ்டரே. ஒரு கர்ஜனையான சத்தம். மினிஸ்டர் உடல் எங்கும் இப்பொழுது வேர்த்தது. ராவணா, ராவணா, எப்புள்ளே விட்டுருப்பா. அவர் இப்பொழுது கெஞ்சினார். உனக்கு உன் புள்ளைய பார்க்கணுமா? ஆமா ஆமா ராவணா. சரி, அப்ப கிளம்பி வா என்று ஒரு லொகேஷனை அனுப்பி வைத்தான் ராவணன். அவர் எதையும் யோசிக்கவில்லை. அவருக்கு மகன் முக்கியம். அவன்தான் அவருக்கு உயிர். உடனே வண்டி எடுத்துக்கொண்டு அவன் கொடுத்த லொகேஷனுக்கு போய் நின்றார். அது ஒரு 4 வழி சாலை. அவர் நின்ற இடத்திற்கு நேரெதிரே இருந்த சாலையின் அந்த பக்கம் 3 கார் நின்றது. கார் கதவு மெல்ல திறந்தது. அது வேன் போன்ற கார் என்பதால் கார் கதவு திறக்கும் பொழுது உள்ளே ராவணன் திமிராய் அமர்ந்திருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது. தன் மகன் எங்கே என்று அவர் ஆர்வமாக தேடினார். இன்னொரு காரிலிருந்து வெறும் துணி போன்ற ஆடையை போர்த்தியபடி இறங்கினான் சந்தோஷ். மினிஸ்டர் பதறினார். அந்த கார் அங்கிருந்து நகர்ந்தது. உடன் அந்த துணியும் அந்த காருடன் செல்ல சந்தோஷ் உடல் இப்பொழுது நிர்வாணமாக்கி போனது. சுற்றி நின்ற அத்தனை பேரும் வேடிக்கை மட்டும் பார்த்தார்கள். ஐயோ சந்தோஷ் என்று அவர் கத்திக்கொண்டு ஓடிவர நினைத்தார். ஆனால் சாலையின் அங்குமிங்கும் வண்டிகள் சென்றது. சந்தோஷ் போதையில் இருப்பவன் போல் தள்ளாடி கொண்டிருந்தான். அவன் நிதானமாக இல்லை. சந்தோஷ்! அவர் கத்தும் சத்தம் கேட்டு சந்தோஷ் சிவந்த கண்களுடன் அவன் அப்பாவை பார்த்து சிறு புன்னகை செய்ய
அப்பொழுது அந்த பக்கம் வந்த லாரி ஒன்று சந்தோஷை அடித்து தூக்கி எறிய, பறந்து போய் விழுந்த சந்தோஷ் அந்த பக்கம் வந்த இன்னொரு வண்டியில் மோதி கரண்ட் கம்பத்தில் போய் விழுந்தான். ஃபேக்டரி முன்னே அங்கு வேலை செய்யும் அத்தனை பேரும் கூடியிருக்க, அவர்கள் முன் கண்களில் கூலர் சணிந்தபடி கெத்தாய் நடந்து வந்து நின்றான் கவின். புது ஓனர் சூப்பரா இருக்காருல்ல? அங்கே வேலை செய்யும் வயசு பெண்கள் பேசுவதை ஒட்டு கேட்ட ரம்யா விழி மெல்ல உயர்ந்தது. கட்டிய புருஷனை அவள் முன்னே சைட் அடிக்கிறார்கள். ஆனால் கோபம் கொள்ள முடியாத நிலை. உங்க எல்லாருக்கும் என்னோட வருகை ஆச்சரியமா இருக்கலாம். உங்க பழைய ஓனர் அவரோட மொத்த பிஸ்னஸை எனக்கு வித்துட்டாரு. ஸோ இனி நான் தான் உங்க புது ஓனர். இது வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரி லாஸில் போனதால உங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் முதலாளி, 2 மாசமா எங்களுக்கு சம்பளம் தரல என்று அத்தனை பேரும் கூச்சல் போட்டார்கள். அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்களும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் செய்யணும். எல்லாமே சரியாக நடந்தா உங்களோட மிச்ச சம்பளத்தையும் நான் தருவேன். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஒரே குஷி. எந்த முதலாளி இப்படி சொல்வார்கள்? அனைவரும் லாபம் பார்க்க மட்டுமே நினைப்பார்கள். தொழிலாளி கஷ்டத்தை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். இனி நிறைய ரூல்ஸ் வரும், நிறைய மாற்றம் வரும். அதில் முதல் மாற்றம்தான் இப்போ நான் சொல்ல போகிறது என்றவனின் பார்வை ஓரமாய் நின்ற ரம்யா பக்கம் சென்றது. ஐயோ, என்ன பண்ண போறானோ பேனாவாயே என்று உள்ளே உழன்று கொண்டிருந்தாள் ரம்யா. இவ்வளோ நாள் ரம்யா தானே உங்கள் மேனேஜராக இருந்தாங்க? ஆமாங்க சார். மேடம் ஒழுங்கா வேலை பார்த்தாங்களா? மேடம் ரொம்ப நல்லவங்க சார். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களால தான் ஃபேக்ட்ரி இன்னும் ஓடுது என்று அத்தனை பேரும் அவளுக்கு புகழாரம் சூட்டினார்கள். இதை கேட்டு கவின் இதழ் நக்கலாக விரிந்தது. அதனால தான் நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன். இனி ரம்யா மேடம் உங்க எல்லாருக்கும் மேனேஜர் இல்லை, விக்ரமன் தான் மேனேஜர். ரம்யா அதிர்ச்சியுடன் திரும்பினாள். விக்ரமனும் தான். அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. அங்கிருந்தவர்கள் ஏன் என்பதை போல் பார்க்க, உங்க ரம்யா மேடம் ஹை போஸ்ட் போக போறாங்க. அதாவது இனிமே அவங்க என் பர்சனல் செக்ரட்டரி. என் கூட சேர்ந்து உங்களுக்காக உழைக்க போறாங்க என்றவனின் பார்வை ரம்யாவை நக்கலுடன் பார்த்தது. கவின் அவன் ஆட்டத்தை துவங்கி விட்டான். அது ரம்யாவுக்கும் மிக தெளிவாக புரிந்தது. இனிதாண்டி உனக்கு இருக்கு. அவன் மைண்ட் வாய்ஸில் பேசியதை அவள் அச்சு பிசிறாமல் புரிந்து கொண்டாள். கரண்ட் கம்பியில் பட்டு இரத்த கிளறியாக விழுந்தவனின் உடல் நூலிலையில் ஊசலாடி கொண்டிருந்தது. அமைச்சர் மகனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு விரைந்தார். சந்தோஷுக்கு தீவிரமாக சிகிச்சை நடந்தது. அவன் ஆடையில்லா உடல் மீடியா எங்கும் வலம் வந்தது. போதையை போட்டுட்டு மினிஸ்டர் மகன் பண்ண கூத்து என்று மீடியா எங்கும் அசிங்கமாக பேசப்பட்டது. வெள்ளை வேஷ்டி சட்டை முற்றிலும் இரத்தத்தால் நனைந்து போயிருக்க, எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார் அந்த அமைச்சர். டாக்டர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வெளியே வந்தார். டாக்டர், என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லதானே? எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, அவனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என்று பேரம் பேசினார்கள். எங்களை மன்னிச்சிடுங்க சார். நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் உங்கள் பையனை எங்களால் காப்பாற்ற முடியலை என்று அவர்கள் கையை விரித்தனர். அமைச்சர் உடைந்து போய் கீழே விழுந்தார். ஒற்றை மகனை இழந்து விட்டார். அவன் கடைசியாக பார்த்து சிரித்த முகம் அவர் கண் முன்னே ஓடியது. அமைச்சர் அந்த ஐசியு முன்னே பித்து பிடித்தவரை போல அமர்ந்திருந்தார். அப்பொழுது டப் டப் என்ற காலடி சத்தத்துடன் ராவணன் கேங் வந்தது. அமைச்சர் கலங்கிய விழியுடன் நிமிர்ந்து பார்த்தார். ராவணன் ஒற்றை காலை மடக்கி அவர் முன்னே அமர்ந்தான். என்ன சாரே, பையன் பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம், கேள்விப்பட்ட. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைச்சர் கண்கள் சிவந்தது. ரொம்ப பாவம் பண்ணிட்டான் உங்க பையன். பல பொண்ணுங்க சாவுக்கு காரணமா இருந்தா. இன்னைக்கு அவனையே அந்த கடவுள் மேல கொண்டு போயிடுச்சு. நான் தான் சொன்னனே அவன் அனுபவிப்பான்னு. தப்பு பண்ணிட்ட ராவணா, பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ புள்ள மேல கை வச்சிருக்கவே கூடாது. அட, நான் என்ன பண்ண பாருங்க,
ட்ரக் எடுத்து உங்க பையன் அம்மனமா போய் ரோட்ல டான்ஸ் ஆடிருக்கான். லாரி தூக்கி அடிச்சிட்டு போயிருச்சு. இதுல நான் என்ன சார் பண்ணேன்? என்றவனின் இதழ் மெல்ல விரிந்தது. பண்ணிருக்கலாம். ஒருவேளை உங்க பையனை தூக்கிட்டு போய் ட்ரக் கொடுத்து நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம உருவி அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி ஓட விட்டுருக்கலாம் என்று அவர் காதருகே குனிந்தவன், ஆனா இதெல்லாம் அவனுக்கு தேவைதான். இப்படிப்பட்ட புள்ள இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீங்க இதை வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை விட மாட்டார் அவனா, உன்னை கொல்லுவேண்டா. அமைச்சர் மூக்கிலும் கண்ணிலும் வடிந்த கண்ணீருடன் சொன்னார். ராவணன் இதழ் இன்னும் விரிந்தது. நான் ராவணன், சாவுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என கூலர்ஸ் எடுத்து கண்ணில் போட்டபடி அவருக்கு முதுகு காட்டி நடந்தான். அவன் பின்னே அவன் ஆட்களும் நடந்தார்கள். டே ராவணா! அவன் தடை நடைப்பட்டது. உனக்கு சாவு மேல பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சாவு பயத்தை காட்ட மாட்டான் உனக்கு. எப்படி என் புள்ளை இழந்து நான் அழுவுறனோ அதே மாதிரி உனக்கு நெருக்கமானவங்களை இழந்து நீ துடிக்க வப்பண்டானா என்று அவர் சபதம் எடுத்தார். ராவணன் எதுவும் சொல்லாமல் கடையோர புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். மதியம் அசோக்கும் டைனிங் டேபிளில் ஒன்றாய் அமர்ந்து உண்டு கொண்டிருந்தார்கள். இரவு எப்பொழுதாவது இருவரும் ஒன்றாய் அமர்ந்து உண்ணுவது வழக்கம். அவனிடம் என்றாவது ஒரு நாள் முகம் பார்த்து பேச அவளுக்கு ஆசை. ஆனால் அவள் முகத்தை பார்ப்பதே சாபக்கேடு என்பதை போல் விலகி செல்பவனிடம் அவள் எங்கிருந்து பேசுவாள்? திங்கள், செவ்வாய், புதன் அசோக் சமைப்பான். மற்ற நாட்கள் மதி சமைப்பாள். சண்டே இருவரும் சமைப்பார்கள். இல்லையெனில் வெளியே பார்த்து கொள்வார்கள். அன்று மதி டன். அவனுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து சமைத்திருந்தாள். இன்றாவது அவன் ஆசையாக ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவன்தான் டிவியை விட்டு வெளியெடுக்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்தானே. ஹவுஸ் ஓனர் ரெண்ட் கேட்டாங்க. அவள் தயங்கி சொன்னாள். அவனிடம் அமைதி. பால் பில் கவுண்ட் பண்ணி வச்சிருக்க. மீண்டும் அவனிடம் அமைதி. இந்த டைம் நானே வெஜிடபிள் வாங்கி வச்சிடுறேன். அவனிடம் அமைதி. உங்களுக்கு பிடிக்கும்னு பூண்டு ஊறுகாய் பண்ணியிருக்கேன், வைக்கட்டுமா? அவன் எதுவுமே பேசவில்லை. இவள் ஆசையாக அந்த பூண்டு ஊறுகாய் எடுத்து அவன் தட்டில் வைத்தாள். சாப்பிட்டு கொண்டிருந்தவன் அப்படியே சில நொடி அமைதி ஆனான். நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. அசோக் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. அந்த ஊறுகாயை ஒரு வாய் கூட டேஸ்ட் பார்க்கவில்லை. வேகமாக கிச்சன் சென்றவன் அந்த தட்டினை அப்படியே குப்பை தொட்டியில் போட்டான். பின் கையை கழுவியவன் அவள் பக்கம் கூட திரும்பாமல் நேராக அவன் அறைக்குள் போய் அடைந்து கொண்டான். மதி கண்கள் கலங்கியது. அவள் தொட்ட காரணத்துக்காக தட்டை கூட வீசி எறிந்தான். அவள் கண்கள் அழ தயார் நிலையில் இருந்தது. அவன் உண்ணாத போது அவளால் மட்டும் எப்படி உண்ண முடியும்? பல்லை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தியவள் அதற்கு மேல் உண்ண மனமில்லாமல் தட்டில் இருந்த உணவை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தை கழுவினாள். எவ்வளவு தடுத்தும் அழுகையை நிறுத்த முடியவில்லை. பாத்திரம் துளக்கியபடி கண்ணீர் விட்டாள். தனக்கு மட்டும் ஏன் என்றவளால் இத்தனை வருடத்தில் அவன் மனதை கொஞ்சம் கூட மாற்ற முடியவில்லை. இதற்கு மேலும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு உடையத் தொடங்கியது. அத்தியாயம் 113. வழக்கத்தை விட ரம்யா அன்று தாமதமாகவும் சோர்வாகவும் தான் வீடு வந்து சேர்ந்தாள். அத்தா என்று வாசலில் அவளுக்காகவே தூணை பிடித்தபடி காத்திருந்த ரேணுகுட்டி ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள். இவ்வளவு நேரம் இருந்த மொத்த களைப்பும் ரம்யாவுக்கு அடுத்த நொடி பறந்து போனது போல் இருந்தது. அத்தா, ஏன் லேட்டு? அவள் மழலை மொழியில் கேட்க, அத்தைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். சாக்கி வாங்கிட்டு வந்தியா அத்தா? அடடா, அத்தை மறந்துட்டனே. ரேணு முகம் உடனே வாடி விட்டது. என்ன, என் புஜ்ஜுக்குட்டி மூஞ்சி வாடி போச்சு. இப்ப என்ன, சாக்கி தானே வேணும்? நம்ம ஏன் கடைக்கு போய் வாங்கிட்டு வரக்கூடாது? நிஜமாவா? அவள் குண்டு கண்களை விரித்து கேட்க,
நிஜமாதான் என்று ரேணு கன்னம் பிடித்து கிள்ளினாள் ரம்யா. திருட்டு கோட்டுகளா, 2 பேரும் என்ன பண்றீங்க என்றபடி கிச்சனிலிருந்து கரண்டியுடன் வெளியே வந்தாள் தமிழ். அத்தா, அம்மா கிட்ட சொல்லாத என்று ஓடி விட்டாள் ரேணு. ரம்யா மெல்ல சிரித்து கொண்டாள். என்னடி சொன்னாவ? ஒன்றும் இல்லை, அவ அம்மா மூளையை காணமா, அதான் தேடித்தர சொன்னா. ஓ அப்படியா என்றவளுக்கு அவள் தன்னை கலாய்க்கிறாள் என்பது புரியவே சிறிது நேரம் எடுத்தது. ஓய், 2 பேரும் என்ன கலாய்க்கிறீங்களா? ஏண்டி லேட்டு? அது வந்து என்று ஒரு வேகத்தில் கவினை பற்றி சொல்ல வந்தவள் பட்டன அதை பாதியில் நிறுத்தினாள். தமிழ் இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாள். அதை கவின் பேரை சொல்லி அவள் கெடுக்க விரும்பவில்லை. என்னடி என்னவோ கான் சொன்ன? அது கடுப்பா இருக்குடி, வேலை அதிகம். ஓ சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ரம்யா சரி என அந்த பாத்ரூம் ஷவரில் போய் நின்றாள். ஜில்லென்ற தண்ணீர் அவள் உச்சந்தலையில் பட்டு உள்ளங்கால் வரை இறங்கிய போதும் இன்னும் அவள் உஷ்ணம் மட்டும் குறையவே இல்லை. இப்பொழுதும் அவன் வாசம் தன் மீது வருவதாய் உணர்ந்தாள். கண்ணை மூடியவளுக்கு இன்று நடந்த காட்சி கண் முன்னே ஓடியது. கவின் கேபின் உள்ளே கோபமாய் சென்றாள் ரம்யா. சார், உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? ஃபைல் பார்த்து கொண்டிருந்த கவின் ஒரு நக்கல் தோரணையுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். நான் என்னென்னமோ நினைக்கிறேன், எதை கேட்குற என்றான் ஒரு மார்க்கமாக. அவன் பார்த்த விதம் வித்தியாசமாக இருந்தது. ஏதோ பார்வையாலே அவளை கசமுசா செய்வது போல. நான் வேலை பத்தி கேட்டேன். ஓ அதுவா என்றவன் பெருமூச்சுடன் இருக்கையில் சாய்ந்தான். அப்போ அவன் எதை நினைச்சிருப்பா என அவள் மானம் கெட்ட மனதை யோசிக்க வைத்தது. சார், நான் ரொம்ப வருஷமா இங்கே வேலை பார்க்குறேன். அதுக்கு நக்கலாக கேட்டான். அப்படிலாம் நீங்கள் என்னை மாற்ற முடியாது. முடியும், ஏன்னா இப்போ நான் தான் ஓனர் என்றான் கவின் கொஞ்சம் திமிராகவே. சார், கமான் ரம்யா. கவின் ரம்யா மட்டும்தான். அவள் பல்லை கடித்தபடி சொல்ல கவின் மெல்ல இருக்கையிலிருந்து எழுந்தான். சற்று முன்பு போல் ஏதாவது நடக்குமோ என்று இந்த முறை அவள் சற்று தள்ளியே நின்று கொண்டாள். உஷாரா இருக்காங்களாமா, அவன் இதழ் நக்கலாக சொல்லிக்கொள்ள அது அவளுக்கு கேட்காமல் இல்லை. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பர்சனல் ரிவெஞ்சை தீக்கப்படி பண்றீங்க. கவின் மெல்ல தாடையை தடவி கொண்டாள். நீங்க தானே சொன்னீங்க மேடம், என்ன உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு. அப்புறம் எப்படி நமக்குள்ள பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கும்? இதுதான் அவங்க பொருளை எடுத்து அவங்களே போறது போல. அவள் சொன்னதை அவளுக்கு எதிராக திருப்பும் அவன் புத்திசாலித்தனத்தை அவளால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. சார், ஆனா நீங்க பண்றத பார்த்தா வேணும்னே பண்றது மாதிரி தான் இருக்கு. என்ன ரம்யா, நீங்க என்னமோ உங்களை பக்கத்திலே வச்சு பழி வாங்கவும் உங்களை வச்சு செய்யவும் தான் நான் பிஏவா அப்பாயிண்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க. ரம்யா ஆமாம் என்பது போல் பார்த்தாள். அது ஒருவேளை உண்மைண்ணா, அப்போ உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது உண்மையா? நீங்க என்னை ஏமாத்திட்டு வந்தது உண்மையா? செக் வைத்து விட்டான். ரம்யா என்ன சொல்வதுன்னு தெரியாமல் நின்றாள். சொல்லுங்க, உண்மையா இல்லையா? இல்லை சார், உண்மை இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன தெரியாது, அப்படிதானே? ஆமா. வெல், பின்ன எதுக்கு நான் உங்களை பழி வாங்க போறேன்? இனி நீங்க தான் என்னோட பிஏ. எப்பவுமே என் கூட இருக்கணும், எங்க கூப்பிட்டாலும் வரணும். சார், அவள் பல்லை கடித்தாள். வேலை சம்பந்தமாதாமா, எப்ப கேட்டாலும் கொடுக்கணும். சார், அவள் பொறுமை காற்றில் பறந்தது. அட, ஒர்க்ல ஃபைல சொன்ன, எங்க கேட்டாலும் கொடுக்கணும் என்றவன் அவளை நெருங்கி நின்றிருந்தான். அவள் அவனை முறைத்தாள். நீங்க தப்பா பேசுறீங்க. நான் எங்க பிஸியா இருந்தாலும் ஃபைலை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஓனர் அழகா இருக்கானே, வளைச்சு போடலான்னு என்ன இருக்கா என்ன? அவள் கன்னத்தில் உரசிய முடியை காதோறும் விலகிவிட்டபடியே கேட்டான் கவின். ரம்யா சற்று நக்கலாய் சிரித்தாள். சாரிக்கு என்னை பத்தி தெரியல. என் பின்னாடி நான் தான் வேணும்னு லோன்னு சுத்தின பல பிஸ்னஸ் மேக்னெட்டை கூட நடு ரோட்டில் விட்டுட்டு வந்தவனா. இந்த அழகுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். அவனுக்கு சற்றும் குறையாத திமிருடன் சொன்னவளை கண்டு
கவின் கண்கள் சிவந்தது. அவனை சூடேற்றி விட்டாள். கெட் அவுட், கோபமாய் சொன்னான். சார், சூடா இருக்கீங்க, ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டு வருவா சார் ஐ சே கெட் அவுட் என்றான். இந்த முறை அவன் இன்னும் ருத்ரமாக. அவ்வளவுதான், ரம்யா வெளியேறி விட்டாள். இதற்காகவே அன்று முழுவதும் அவளை வேலை பிழிந்து விட்டான் அவன். முதல் நாளே இப்படி என்றால் இன்னும் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கானோ என அவளால் யோசிக்க கூட முடியவில்லை. இந்த ராஜாவிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டாள் மலர். பஸ் ஸ்டாப்பிலிருந்து அவளை அழைத்து சென்றவன் பப்பின் அவன் நண்பர்கள் பட்டாளம் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். இவன் பாட்டுக்கு ஏதோ பேசி சிரித்து கூத்தடிக்க பாவம் மலர் பாவமாய் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு நாளை எக்ஸாம் உள்ளது, அதுவும் 2 எக்ஸாம். எப்பொழுது ஹாஸ்டல் செல்லலாம், படிக்கலாம் என்று அடிக்கொரு முறை அவள் கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். ஹே மலர். அவள் கொஞ்சம் பயந்து போய் திரும்பி பார்த்தாள். என் ஷூலேஸ் மாட்டிவிடு. நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடித்தபடி சொன்னான் ராஜா. இவள் குனிந்து லேஸ் கட்டி விட்டாள். பின் சில மணி நேரம் கழித்து அவளை அழைத்து சென்றான். அவளோ முடிந்தவரை அவனை உரசி அமராமல் பின்னே விலகி அமர்ந்து வர அதுவும் அவனுக்கு கோபத்தை கொடுத்தது. அவள் கையை பிடித்து அவன் இடையோடு கட்டிக்கொள்ள வைத்தான். அவன் செல்லும் வேகத்தை கண்டால் அவளுக்கு அடிவயிறே கழங்கியது. அவளை ஹாஸ்டல் முன்னே இறக்கிவிட்டான். இப்பொழுதாவது விட்டானே என்ற எண்ணத்தில் அவள் குடுகுடுவென ஓட, ஏய் என்று விசிலடித்து அழைத்தான் ராஜா. இன்னும் முடியலையா என்பதை போல் மலர் திரும்பி பார்க்க, இங்க வா. மலர் தயக்கமாக அவன் அருகே சென்றாள். இவள் என்னவென்று யோசிக்கும் முன்னே பட்டென இவள் இடையோடு இறுக்கி அணைத்து அவள் மேலிதழை கவ்வியவன் பின் கீழிதழையும் ஆட்கொண்டான். ஆனால் இந்த முறை மென்மையாகவே கையாண்டான். மலர் அப்படியே பாபிடால் பொம்மை போல நின்று கொண்டிருந்தாள். அவள் கன்னத்தில் உரசிய முடியை ஓரம் விலக்கி விட்டவன் அவள் துப்பட்டாவை சரி செய்து விட்டான். நம்ம யாரு? லவ்வர்ஸ், அவள் திக்கி திணறி சொன்னாள். சத்தமா சொல்ல. லவ்வர்ஸ். அவன் இதழ் விரிந்தது. குட், லவ்வர்ஸ் இப்படிதான் இருப்பாங்க, நெருக்கமா. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அப்படிதான் கிஸ் பண்ணுவேன், புரியுதா? அவள் பயந்து விழியுடன் சரி என்றாள். சரி போ. அவ்வளவுதான். அதற்கே காத்திருந்தவள் போல் தன் அறைக்கு ஓடியவள் வாயை வாஷ்பேஷனில் கழுவி விட்டு வெறித்தனமாய் படித்தாள். அவன் அனுப்பிய குட் நைட் மெசேஜை கூட அவள் பார்க்கவில்லை. விடிய விடிய படித்து கொண்டிருந்தாள். ரேணு, இந்த கம்மல் நல்லா இருக்கா? இந்த பேக் எப்படி இருக்கு? இந்த பென்சில் பாத்தியா? எல்லாமே என் அப்பா தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரேணுவின் உற்ற தோழியான அனு ஒவ்வொன்றாய் காட்டி பெருமை பீத்தி கொண்டிருந்தாள். பொதுவா சின்ன பசங்க அப்படித்தான். அவங்க வீட்டில் சின்ன பொருள் வாங்கி கொடுத்தா கூட அதை பெருசா காட்டி பீத்திப்பாங்க. அதுவும் அனு அப்பா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அதனால அவர் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பொருளை காட்டி அனு பீத்திக்கிட்டே இருப்பா. ரேணு அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டாள். அவள் மனதில் அப்பா பற்றி ஆசை ஏற்படுத்தியதில் அணுக்குட்டிக்கு பெரும் பங்குண்டு. ஏய் ரேணு, அனு அப்பா கூட ஊர்ல இருந்து வந்துட்டாரு. ஆனா உன் அப்பா வரவே இல்லை. உன் அப்பா எங்க இருக்காரு என்று சுற்றியிருந்த வாண்டுகள் கோரஸாக கேள்வி எழுப்பினர். என் அப்பா மிலிட்ரியில் இருக்காரு, ரேணு பெருமையாக சொன்னாள். மிலிட்ரியா? அங்க என்ன பண்ணுவாங்க? நாட்டையே பாதுகாப்பாங்களாம். சூப்பர்மேன் மாதிரியா? ஆமா. ஏய் சூப்பர்டி. உன் அப்பா வேற என்ன பண்ணுவாரு? கெட்டவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்பாரு. வாவ் வாவ்! சுற்றியிருந்த குட்டீஸ் ஆர்வமாக கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ கார்ட்டூன்ல வர சூப்பர்மேன் மாதிரி உன் அப்பா பெருசா இருப்பாரா? பலசாலியா அழகா இருப்பாரா? உயரமா இருப்பாரா? அவர்கிட்ட பவர் இருக்குமா? சக்தி இருக்குமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி எழுப்பினார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமெனில்
முதலில் அவளுக்கு அவள் அப்பாவை பற்றி தெரிய வேண்டுமே. இதுவரை அவள் சொன்னது கூட ரம்யா சொன்னதுதான். ஆமா, உங்க அப்பா எப்ப வருவாரு? சீக்கிரமே. அவர் வந்தா ஸ்கூல் கூட்டிட்டு வருவியா? ஓ, கண்டிப்பா. சரி, நீ உங்க அப்பாவை கடைசியா எப்ப பார்த்த? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று ரேணுவுக்கு தெரியவில்லை. அவள்தான் ஒரு முறை கூட அவள் அப்பா முகத்தை பார்த்ததே இல்லையே. அவள் எப்படி பதில் சொல்வதுன்னு தெரியாமல் கையை பிசைய, குட்டீஸ் என்ன பண்றீங்க? அவங்கவங்க இடத்துக்கு போங்க, ரைம்ஸ் படிக்கலாமா என்றபடி மிஸ் உள்ளே வந்தார். அதனால் இப்பொழுது ரேணு தப்பித்தாள். ஆனாலும் ரேணு மூளையில் அந்த கேள்வி கம் போல ஒட்டிக்கொண்டது. அவள் ஒரு முறை கூட அவள் அப்பாவை பார்த்ததே இல்லை. அவள் அப்பா எப்படி இருப்பார் என பார்க்கும் ஆசை வந்தது அவளுக்கு. ஆகவே சாயங்காலம் தன் அன்னையுடன் சென்ற பொழுது அவள் கேட்டும் விட்டாள். அம்மா, என் அப்பா எப்படி இருப்பாரு? அவள் மழலை குரலில் கேட்க தமிழ் சடார் என்று வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினாள். அன்று அருணிடம் இருந்து தப்பித்து வந்த ஜானு அதற்கு பின் வெளியே செல்லவே இல்லை. ஒரு மாதிரி நடுங்கி போய் அந்த அறைக்குள் முடங்கி கிடந்தாள். அவள் பயத்தில் இருந்தாள். அவள் மூளை பயத்தினாலோ என்னவோ போதை வஸ்துவை தேடியது. பல வருடத்திற்கு பிறகு அவள் மூளை மீண்டும் அதை வேண்டும் என்று எண்ணியது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகி போனது. அந்த 2 நாட்களாக அவளுக்கு அருண் தொல்லை இல்லை. அவன்தான் அவளுக்கு 1 வாரம் கெடு வைத்திருந்தானே. ஒருவேளை அவன் 2 நாளாக பேசாமல் அவளை தொந்தரவு செய்யாமல் இருந்ததாலோ என்னவோ ஜானு நல்ல உறக்கத்தில் இருந்தாள். மணி இரவு 12:45 இருக்கும். ஜன்னல் வழி வீசிய தென்றல் காற்று அவள் உடலை தீண்டி செல்ல அவளுக்கு குளிர் எடுத்தது. உறக்கத்தில் கண்ணை மூடியபடி போர்வையை தேடினாள். ஆனால் போர்வைக்கு பதில் அவள் கைகளில் வேறு ஒன்று சிக்கியது. அது ஒரு கை. மூடியிருந்த ஜானு கண் மெல்ல திறந்தது. இருள் சூழ்ந்த அறையில் வீசிய தென்றல் காற்றின் குளிரிலும் அவள் உடல் வேர்க்க துவங்கியது. ஒருவேளை கனவாயிருக்குமோ என பயந்து கொண்டே மீண்டும் தேடி பார்த்தாள். நல்ல வேளை, இப்பொழுது அந்த கை இல்லை. பா, பிரம்ம போல என பெருமூச்சு விட்டு கொண்டவள் பாத்ரூம் செல்ல எண்ணி கலைந்து கிடந்த கூந்தலை கொண்டை போட்டபடி சுவர் ஓரம் இருந்த சுவிட்சை போட்டுவிட்டு திரும்ப அங்கே கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருந்தான் அருண். என இதயத்தில் கை வைத்தபடி கத்தியை விட்டாள் ஜானு. குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்ததால் இந்த சத்தம் ஈஸ்வரிக்கும் கலாவுக்கும் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. கனவாயிருக்குமோ என்று அவள் விளக்கை அணைத்துவிட்டு மீண்டும் போட்டு பார்த்தாள். கனவாக இருந்திருந்தால் கூட அவன் கலைந்திருக்க மாட்டான். பின் நிஜத்தில் இப்படி கலைந்து போவான்? அந்த ஒயிட் டிஷர்ட் ஷார்ட்ஸுடன் அமர்ந்திருந்தவனை கண்டு அவள் எச்சில் விழுங்கிக் கொண்டாள். என்ன பிரின்சஸ், பயந்துட்டியா? அவள் எச்சில் விழுங்கிக் கொண்டாள். எப்படி எப்படி உள்ள வந்தீங்க? இதோ இப்படிதான் என்று சாவியை காட்டினான். திருட்டு சாவியா? எஸ், ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த நைட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவும் இப்படி? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன? அட நிஜமாதான் என்று இருக்கையிலிருந்து எழுந்தவன் மெல்ல அவளை நோக்கி நடந்தான். என்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, பயத்துடன் சொன்னாள். யா பிரின்ஸ், ஆனால் 2 நாளாக உன்னை பார்க்காம தூக்கமே வரல. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ வேற ரொம்ப செக்ஸியாக தூங்கிட்டு இருந்தியா? ஜானு முகம் மாறியது. ஐ மீன் கியூட், அதான் அப்படியே உக்காந்துட்டேன். ஜானுவுக்கு அவன் பேச்சும் அவன் பழக்கமும் சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருட்டு சாவி போட்டு வந்ததே தவறுதான். வெளியே போங்க. போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்று அவளை நெருங்கி வந்து நின்றவன், உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன் என்று அந்த கிஃப்ட் பாக்ஸை அவள் முன் நீட்டினான். என்ன இது? திறந்து பாரு பிரின்சஸ். ஜானு மெல்ல அதை திறந்து பார்த்தாள். அதில் செயின் போல இருந்தது. என்ன இது? வேஸ்ட் செயின். என்ன சொல்றத விட போட்டே காட்டுற
என்று அவள் கையிலிருந்த அந்த கோல்டு செயினை வாங்கியவன் பட்டென்று அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் என்ன செய்கிறான் என ஜானு மிரட்சியுடன் குனிந்து பார்க்க, அருண் பட்டென அவள் இடுப்போரம் இருந்த டீ-ஷர்ட்டை மேலே ஏற்றிவிட்டான். என்ன பண்றீங்க என அவள் பதறிக்கொண்டு விலக பார்த்தாள். வெயிட் என்றவன் அந்த செயினை எடுத்து மெல்ல அவள் இடையே சுற்றி கொண்டு வந்து மாட்டிவிட்டான். அதில் அவன் கரம் அடிக்கடி அவள் இடையே தொட்டு செல்ல, அவள்தான் கரண்ட் ஷாக் அடித்தது போல் உறைந்து போய் நின்றாள். அந்த செயின் அவள் வெண்ணிற இடைக்கு அழகாக இருந்தது. ஹிப் செயினுக்கே இப்பதான் அழகு வந்த மாதிரி இருக்கு என்று மெல்ல அதை வருடி கொடுத்தவன் அழுத்தமாய் அவள் இடையோடு சேர்ந்து அந்த செயினிலும் முத்தம் வைக்க, பதறி போனவள் பட்டென விலகி நின்றாள். அருண் சிரித்தபடி எழுந்தான். உனக்காக தேடி தேடி வாங்கின. ஜானு முகத்தை திருப்பி கொண்டாள். ஒரு வாரம் அதிகம்னு தோணுது. இப்பவே இந்த நிமிஷமே நீ எனக்கு வேணும்னு